அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அல்லாஹ் யார் யாரை வழி நடத்துகிறாங்க, அல்லாஹ் யார் யாரை வழி நடத்துகிறாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம சூரா ஃபாத்திகால அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க, உன்னை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ண சொல்லிட்டு நேரான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் தொடர்ந்து அந்த மாதிரி உள்ள வசனம்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் ஒரு கட்டளையை நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த கட்டளையை செய்கிறவங்களுக்கு நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ அல்லாஹ் யாரை வழி நடத்துவது இல்லை அப்படின்னு குர்ஆன்ல நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த இது சப்ஜெக்டு ரொம்ப லேசான இதாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ஆழ்ந்த கருத்து உள்ளதாக இருக்குது. நம்ம முன்னாடி நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வசனத்தில் நம்மளை வச்சு பார்க்கணும். நான் படிக்கும் போது அந்த வசனத்தில் என்னை வச்சு பார்க்கணும். இந்த வசனத்தில் என்னோட நிலைப்பாடு என்ன, நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறேன்னா, அல்லாஹ்விடம் மட்டும் உதவி தேடுகின்றனா அப்படின்னு கேட்கும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் வழி நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இப்போ யார் யாரை வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அந்த இதில் நம்மளையே நம்ம பரிசீலிச்சதுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 5 வசனம் 104. கடவுள் வெளிப்படுத்துவற்றின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், எங்களுடைய பெற்றோர்கள் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானதாகும். அவருடைய பெற்றோர்கள் எந்த ஒன்றையும் அறியாதவர்களாக வழிநடத்தப்படாதவர்களாக இருந்தாலுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் இந்த வேதத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதன்படி பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்கள் பெற்றோர்கள் காலங்காலமாக என்ன செஞ்சாங்களோ அதை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க மோசமானவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது சூரா 2 170. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுள் இதிலே வெளிப்படுத்தவற்றை பின்பற்றுங்கள் என அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், பெற்றோர்கள் செய்கின்றதாக நாங்கள் கண்டவற்றை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம். அவருடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் மேலும் வழிநடத்தப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா? இத்தகைய நம்ப மறுப்பவர்களின் உதாரணமாவது தாம் செவியேற்கின்ற சத்தங்களையும் அழைப்புகளையும் புரிந்து கொள்ளாமலே திரும்பி கூறுகின்ற கிளியை போன்றதாகும். செவிடர்கள் மற்றும் ஊமையர்கள் மற்றும் குருடர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள இயலாது. இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் இங்கே ஒரு கிளியை போன்றவர்கள். அவங்க எதையும் பரிசீலிச்சிக்க மாட்டாங்க, எதை கேட்குறாங்களோ அதை சொல்லுவாங்க. அவங்க செவிடர்கள் ஊமைய குருடர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஓமை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க புரிந்து கொள்ள இயலாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, ஏன்னா அவங்களுக்கு சீல் வச்சிருவேன், கண்ணில் சீல் வச்சிருவேன், சிந்தனையில் மூளையில் சீல் வச்சுருவேன், காதில் சீல் வச்சுருவேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க அல்லாஹ் சொன்ன வேதத்தை நம்ப மறுக்கிறாங்க. எது நாங்கள் பெற்றோர்கள் எதை செய்ய கண்டோமோ அதை அப்படியே நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறத அல்லாஹ் நம்ம இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது சூரா 2 வசனம் 164. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் கடவுள் மற்றும் இறுதி நாள் மீது நம்ப மறுக்கின்ற அதே சமயம் காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய பணத்தை செலவிடுகின்ற ஒருவனைப் போல் நிந்தித்தல் மற்றும் அவமதித்ததால் துன்புறுதல் மூலம் தங்களுடைய தர்மங்களை பயனற்றதாக்கி கொள்ளாதீர்கள். அவர்களுடைய உதாரணமாவது மெல்லியதொரு மண்டலத்தால் மூடப்பட்டிருக்கின்ற ஒரு பாறையை போன்றதாகும். கனத்த மழை விழுந்தவுடன் அது அம்மண்ணை கழுவித்தள்ளி அதனை பயனற்றதொரு பாறையாக விட்டுகின்றது. அவர்கள் தங்களுடைய கடின முயற்சியிலிருந்து எந்த பலனையும் அடைவதில்லை.
நம்ப மறுக்கின்ற மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. இந்த வசனத்தில் நம்ப மறுக்கின்ற மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உதாரணம் அல்லாஹ் ஒரு உவமையாக சொல்கிறாங்க. அதாவது பணத்தை செலவிட்டுட்டு அதை நிந்தித்தல் மற்றும் அவமதிப்பால் துன்புறுதல் மூலம் தங்களுடைய தர்மங்களை பயனற்றதாக ஆக்கிட்டாங்க. அவர்களுடைய கடின முயற்சியிலிருந்து எந்த பலனையும் அடைவதில்லை. அவர் கடினமாக முயற்சிக்கிறாங்க, ஏன்னா பணத்தை செலவு பண்ணுறாங்க, ஒரு தாம் பொருளை செலவு பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க எந்த பலனும் அடைவதில்லை. ஏன்னா அவங்க இந்த நிந்தித்தல் மற்றும் அவமரியாதை மூலயமா பயனற்றதாக ஆக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3:86 தூதரானவர் சத்தியம்தான் என கண்டு கொண்டு பின்னர் மேலும் திடமான சான்றுகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட பின்னரும் நம்பிக்கை கொண்டு பின்னர் நம்ப மறுத்து விட்ட மக்களை கடவுள் ஏன் வழி நடத்த வேண்டும்? தீயவர்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. இப்படிப்பட்டவங்களையும் அல்லாஹ் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அல்லாஹ்வோட சான்று தூதர்களை அடையாளம் கண்டு சத்தியன்னு அடையாளம் கண்ட பின்னர் சான்றுகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்னர் நம்ப மறுக்கிறது பெரிய மோசமான இதாக இருக்குது. இப்படிப்பட்ட மக்களை ஏன் வழி நடத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்டு இப்படிப்பட்ட தீயவர்களை வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு அருள் கொடையிலையும் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது. நம்மளுக்கு அல்லாஹ்வோட அருளால் நம்ம சத்தியத்தை அடையாளம் கண்டுட்டோம், தூதர்களை அடையாளம் கண்டுட்டோம், சத்தியமான வேதமான குரானை அடையாளம் கண்டு இது அல்லாஹ்கிட்டேருந்து தான் வந்துச்சுன்னு சான்றோட உறுதியாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம வழி தவறி போயிட்டோன்னா ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களை வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அருள் கொடைக்கு முன்னாடியும் நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம உணர்கிறோம். அடுத்தது ஒதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் குறிப்பிட்ட சில யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட்டாளியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு கூட்டாளியாக இருக்கின்றனர். உங்களில் இவர்களுடன் தங்களை பிணைத்து கொள்கின்றவர்கள் அவர்களை சேர்ந்தவர்களே. வரம்பு மீறுகளை கடவுள் வழி நடத்துவதில்லை. குறிப்பிட்டவங்கள சொல்லிட்டு அல்லாஹ் அவங்க கூட சேராதங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சேர்றவங்க வரம்பு மீறுறவங்க, அப்படிப்பட்டவங்கள நான் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தப்பாகவும் புரிஞ்சிக்கக்கூடாது. யாரு கூட சேரக்கூடாதுன்னு அல்லாஹ் 5:57 60வது சூறால 8வது வசனத்துலையும் 9வது வசனம் கிளியராக சொல்லியிருக்காங்க. யாரு கூட சேரக்கூடாது. ஏன்னா டக்குன்னு காஃபீர் கூட சேரக்கூடாது, காஃபீர் கூட கூட்டு வச்சுக்கக்கூடாது, அதாவது மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கு கூட கூட்டு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதை தான் அல்லாஹ் 5:57 சொல்லி காமிக்கிறாங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் முந்தைய வேதத்தை பெற்று கொண்டவர்களின் உங்களுடைய மார்க்கத்தை கேலியும் பரியாசம் செய்பவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். அல்லாஹ் யாருன்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கேலியும் பரிகாசம் செய்பவர்களுடன் நட்பு கொள்ளாதீர். அன்றி நம்ப மறுப்பவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டாம். நீங்கள் மெய்யாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் கடவுள் மீது பக்தி கொள்ள வேண்டும். உங்களது மார்க்கத்தின் காரணமாக சண்டையிடாதவர்கள், மேலும் உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. அந்த வசனத்தில் கிளியராக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உங்கள் மார்க்கத்தின் காரணமாக சண்டையிடாதவர்கள், மேலும் உங்களை வீட்டுகளிலிருந்து வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களிடம் நட்பு கொள்ளலாம், மேலும் அவர்கள்பால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். அவங்களோட நட்பு கொள்ளலாம், நட்பு கொண்டாலும் நீதமாக நம்மளை ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் இருக்க சொல்கிறாங்க. நீதமாக நடந்துங்க, நீதமான்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். இதே இது 60:9 தங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றி மேலும் உங்களையும் வெளியேற்றுவதற்காக மக்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்பவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து மட்டுமே கடவுள் உங்களை தடுக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நட்பு கொள்பவர்கள் வரம்பு மீறுவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு லிமிட்டாக சொல்லியிருக்காங்க.
யார் கூட நட்பு கொள்ளணும், யார் கூட நட்பு கொள்ளக்கூடாதுன்னு. அது மீறி போகிறவங்கள வந்து அல்லாஹ் வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம், சூரா 6 வசனம் 140. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய அறிவின் குறைபாட்டின் காரணத்தினால் மூடத்தனமாக தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற, மேலும் கடவுள் அவருக்கு வழங்கியவற்றை தடை செய்த, மேலும் கடவுள் மீது சுமத்தப்பட்ட புதுமைகளை பின்பற்றி அவர்கள் உண்மையில் நஷ்டவாளிகளே ஆவார்கள். அவர்கள் வழி தவறுதலில் சென்று விட்டனர். அவர்கள் வழி நடத்தப்பட்டவர் அல்லர். புதுமையை பின்பற்றுறது அல்லாஹ் தடை செய்யாததான் வந்து தடைன்னு சொல்லிக்கிறது. ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம இருக்கமானு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சைத்தானோட டூல். இதெல்லாம் நம்ம ஒரு லேசான இதான்னு நினைக்கிறோம். டக்குன்னு அல்லாஹ் வந்து இது தடை, இது தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சொல்லிடுறாங்க. குரானில் ஆராய்ஞ்சு பார்த்து அல்லாஹ் எந்த விஷயத்த பர்டிகுலராக அல்லாஹ் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க கிளியராக. அதில் எந்தவித டவுட்டும் இல்லாமல் அந்த எது தடைன்னு சொல்லிட்டு அதை தடைன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மாமிசமே எடுத்துக்கிட்டா கூட அந்த மாமிசம்னு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு முன்னோர்களுக்கு வந்து அந்த ஒரு கொழுப்புன்னு தடைன்னு சொல்லிட்டு அது கொழுப்பையும் தடைன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கரெக்டாக எந்தவித ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியராக பின் பாயிண்ட் சொல்லி தடைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் தடை. அது இல்லாத புதுமைகளை போர்த்தக்கூடாது. இப்படிப்பட்ட புதுமைகளை போர்த்துறவங்களுக்கு வந்து அல்லாஹ் வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு எட்ஜில் உள்ள விஷயம். அது நம்ம தான் அப்படி நினைக்கிறோம் சின்ன விஷயம்னு. ரொம்ப பெரிய விஷயம் இது. பாஸா ஃபெயிலா, அல்லாஹ் வழி நடத்தப்பட்டவர்களா, அல்லாஹ் வழி நடத்தப்படாதவர்களா, இன்னும் அடுத்த வசனத்தில் வரோம். இப்படிப்பட்டவங்களை நம்ம எப்படி தான் முயற்சித்தாலும் வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அல்லாஹ் வழி தவறுதலை விட்டவங்களுக்கு யாராலையும் வழி நடத்த முடியாது. எவ்வளோ பெரிய சிறப்பான பேச்சாளர்கள் இருந்து எவ்வளோ பெரிய சான்று காமிச்சானோ வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆராயாமலே இது வந்து தடை, இது தடை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. குர்ஆனும் வசனம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது அப்படின்னு. அடுத்தது வந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 6 வசனம் 144. 2 வகையிலான ஒட்டகங்கள், இதெல்லாம் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறாங்க. 2 வகையிலான ஒட்டகங்கள் மற்றும் 2 வகையிலான ஆடு மாடுகளை பற்றி கூறுவீராக. 2 ஆண் குட்டியை அவர் உங்களுக்கு தடுத்து உள்ளாரா, அல்லது 2 பெட்டையா, அல்லது பெட்டைகளின் கர்ப்பத்தில் உள்ளவையா? இத்தகைய தடைகளை கடவுள் உங்களுக்கு கட்டளையிட்ட போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்குறாங்க அல்லாஹ். பொய்களை கண்டுபிடித்து மேலும் அவற்றை கடவுள் மீது சுமத்துகின்றவர்களை விடவும் மிக தீயவர்கள் யார்? இவ்விதமாக அவர்கள் அறிவின்றி மக்களை தவறாக வழியில் நடத்துகின்றனர். இத்தகைய தீய சமூகத்தரை கடவுள் வழி நடத்துவதில்லை. இந்த ஒரு உணவு தடைன்னு உள்ளது வந்து உணவு தடை மற்றது அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறது வந்து நம்மளை ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அளவுகோலாக அல்லாஹ் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம பின்பற்றுறோமா இல்லையா, அல்லாஹ்க்கு நம்ம அடி பண்ணிடுறோமா இல்லையா, இல்லை அதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம சேர்த்துக்கிறோமா இல்லை கம்மி பண்ணிக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு சோதனைக்காக இப்படிப்பட்ட வந்து பொய்களை கண்டுபிடித்து அவற்றை கடவுள் மீது சுமத்துகின்றவர்களை விடவும் மிக தீயவர் யார் என்று அல்லாஹ் கேட்டிருக்காங்க. இவ்விதமாக மக்களை அறிவின்றி தவறாக வழிநடத்துகின்றனர். இத்தகைய தீய சமூகத்தரை கடவுள் வழி நடத்துவதில்லை. இப்படிப்பட்டவங்களுக்கும் அல்லாஹ் வந்து வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலலாம் நம்மளுக்கு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு செக் பாயிண்ட்டு, நம்ம ஒரு கரெக்டாக தான் இருக்கமா அப்படின்னு. ஏன்னா ஒரு வசனத்தில் அல்லாஹ் நம்மளை ஒரு சிந்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க தப்பான வழியில் இருந்துக்கிட்டு நம்ம சரியான வழியை தான் பின்பற்றுறோன்னு அவங்கள நினச்சிக்கிற மாதிரி சைத்தான் ஆக்கிடுவான் அப்படின்னு இருக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து ஒரு செக் பாயிண்ட்டு. நம்ம வந்து தடைன்னு வச்சுருக்கோமே, அது வந்து குரானில் இருக்கா, வசனத்தில் இருக்கா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஷஹாதத்துன்னு சொல்கிறோமே, அது வந்து குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்ம உது செய்கிறோம். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட வழிகாட்டுதலாக கலங்கர விளக்கா குரானை அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கும் போது அதில் தான் நம்ம பரிசீலித்து அதை நம்ம வந்து வெற்றி அடையணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அல்லாஹ் யார் யாரை வழி நடத்துவதில்லை அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் சூரா 9 வசனம் 24 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிரகடனப்படுத்துவீராக உம்முடைய பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் உடன்பிறந்தோர், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய குடும்பம் மற்றும் சம்பாதித்துள்ள பணம், நீங்கள் கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரம் மற்றும் நீங்கள் மிகவும் வாஞ்சையுடன் இருக்கின்ற இல்லங்கள் ஆகியவற்றை கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மூலம் மேலும் அவர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் நேசத்துக்கு உள்ளவர்களாக இருக்குமாயின் அப்போது கடவுள் தன் தீர்ப்பை கொண்டு வருகின்ற வரை சற்றே காத்திருங்கள். தீய சமூகத்தாரை கடவுள் வழிநடத்துவதில்லை. இப்படிப்பட்டதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு யார் யாருன்னா பெற்றோர்கள், குழந்தைகள், கூட பிறந்தவங்க, வாழ்க்கை துணைகள், குடும்பம், பணம், அப்புறம் வியாபாரம், வீடு, இது எல்லாமும் கடவுளும் அவருடைய தூதர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் நேசத்துக்குள்ளவர்களாக இருந்துச்சுன்னா கடவுள் தன் தீர்ப்பை கொண்டு வர காத்திருங்க. இப்படியே தீய சமூகத்தரை கடவுள் வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமும் நம்மளுக்கு இது ஒரு சோதனை பாயிண்ட்டு. இது எல்லாமும் ஒரு வீடு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சோதனை இருக்குது. பிஸ்னஸ்ஸு, வாழ்க்கை துணைகள், பிள்ளை, பெற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து பணம், இது எல்லாத்துலேயும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா மற்ற வசனத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இந்த இதையே வந்து அவங்க இணை வழிபாடாக ஆக்கிடுறாங்க. அளவுக்கு மீறி நேசித்து இப்போது ஒரு குழந்தையே அல்லாஹ்க்கு இணை வழிபாடு பண்ணுற மாரி ஆக்கிடுறாங்க. ஈகோவை இணை வழிபாடாக ஆக்கிக்கிறாங்க. நம்ம இந்த இதுலேயும் நம்ம பரிசீலிச்சு, ஏன்னா இந்த இதில் வந்து நம்ம தப்பாக போயிட்டோன்னா அல்லாஹ் காப்பாற்றுன்னு, அப்படிப்பட்டவங்கள அல்லாஹ் வழி நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். சத்தியத்தை அடையாளம் கண்டுட்டோம், தூதரை அடையாளம் கண்டுட்டோம், அல்லாவோட வேதம் முற்றிலும் விவரிக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது, எந்தவித தவறும் இழைக்காதது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு அல்லாவோட அருளால் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு மார்க்கை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம வரம்பு மீறிட்டோன்னா இப்படிப்பட்டவங்கள வழி நடத்த மாட்டேன், வழி தவறுதலில் விட்டுடுவேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்னதாக நினச்சானோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்குது. இதில் நம்மளே நம்மளை பரிசீலிச்சுக்கிட்டு நம்ம சரி செஞ்சுக்கணும். அடுத்தது வந்து புனித மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. புனித மாதங்களை பற்றி அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம குரானை ஆராயும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியுது. என்ன புரியுதுன்னா, துல்ஹஜ்ஜிலேருந்து தொடர்ந்து வர 4 மாதம் அப்படின்னு நம்ம குரானை ஆராயும் போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அதாவது துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபரு, ரபியுல் அவல் இப்படின்னு சொல்லிட்டு துல்ஹஜ்ஜிலேருந்து தொடர்ந்து 4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்லாம் காலண்டரில் வந்து 12வது மாதம், 1வது மாதம், 2வது மாதம், 3வது மாதம் அப்படின்னு தொடர்ந்து 4 மாதம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து குரான் அல்லாத மற்ற இதை பின்பற்றி தப்பான மார்க்க அறிஞர்களை பின்பற்றி அவர் குழம்பி போனவங்களுக்கு வந்து இந்த 4 மாதத்தையே அவங்க மாற்றி வச்சுக்கிறாங்க. இதில் குரூப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரு அதிகமாக உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ஹதீஸ் புக்கிலேருந்து எடுக்கும் போது அவங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா வந்து ரஜபு, துல்ஹைதா, துல்ஹஜ்ஜி மற்றும் முஹர்ரம் அப்படின்னு அவங்க அல்லாஹ் சொல்லாத வேறு மாதங்களை வந்து 4 மாதமாக மாற்றி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து போரா முஸ்லீம் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வேறு மாதம் ஒரு 4 மாதம் அந்த மாதிரி அவங்க புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படி மாட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் அந்த வசனத்தையும் படிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 9 வசனம் 37. புனித மாதங்களை மாற்றி அமைத்து கொள்ளுதல் மிதமிஞ்சிய நம்ப மறுத்தலின் ஒரு அடையாளமாகும். நம்ப மறுப்பவர்களின் வழி தவறுதலை அது அதிகரிக்கிறது. நம்மளாம் இது வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை மாற்றி அமைக்கிறது வந்து நம்ப மறுப்பதில் வந்து மிதமிஞ்சிய நம்ப மறுப்பவர்களில் ஒரு அடையாளமாகும். அது வந்து நம்ப மறுத்தலை அது அதிகரிக்குது. கடவுளால்
புனிதமாக்கப்பட்ட மாதங்களின் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்கின்ற அதே சமயம் புனித மாதங்களையும் வாடிக்கையான மாதங்களையும் அவர்கள் மாற்றி அமைத்து கொள்கின்றனர். இவ்விதமாக அவர்கள் கடவுள் புனிதமான ஆக்கியவற்றை அவமரியாதை செய்கின்றனர். அவர்களுடைய தீய காரியங்கள் அவர்கள் கண்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. நம்ப மறுக்கின்ற சமூகத்தாரை கடவுள் வழி நடத்துவதில்லை. இதுதான் நம்ப மறுத்தல மிதமிஞ்சியதுன்னு சொல்லிட்டு இது நம்ப மறுப்பவர்களை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி அமைக்குது. அவங்க கண்களுக்கு அழகாக்கப்பட்டு உள்ளன. இது ஒரு சிந்திக்க மாட்டுறாங்க. ஒரு குரானை ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டுறாங்க. 4 புனித மாதங்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அது எந்த மாதங்கள்னு சொல்லிட்டு குரானுக்குள்ளே பார்க்க மாட்டுறாங்க. டக்குன்னு குரான் இல்லாத வேறு இதில் எடுத்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்பான இது பின்பற்றுறாங்க. இதை அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இதை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இதை மாற்றி அமைக்கிறது நம்ப மறுத்ததில் மிதமிஞ்சியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ப மறுத்ததில் அதிகரிக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது அவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பு கோராவிட்டாலும், அவர்களுக்காக நீ 70 முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் கூட கடவுள் அவர்களை மன்னிக்க மாட்டார். இது ஏனெனில் அவர்கள் கடவுளையும் அவர்களது தூதரையும் நம்ப மறுத்ததலே ஆகும். பாவிகளான மக்களை கடவுள் வழி நடத்துவதில்லை. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்மளுடைய வெளிப்பாடுகளை நிராகரிப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் அதனை உணர்ந்து கொள்ளாதவாறு அவர்களை இழுத்து செல்கின்றோம். அவர்களுக்கு நாம் ஊக்கமும் கூட கொடுப்போம். என்னுடைய திட்டம் வலிமையானதாக உள்ளது. அல்லாஹ்வோட சிஸ்டம் இதுதான். ஒன்று நம்ப மறுத்துறதுன்னு ஒரு ஆள் தீர்மானிச்சிட்டா அல்லாஹ் அவங்க வழியிலேயே விட்டுடுறேன், வழிகேட்டிலேயே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கம் கூட செய்வோம். நம்மளுடைய திட்டம் வலிமையானது அப்படின்னு. ஏன்னா அவங்க நம்ப மறுத்தது ஆழமாக மூழ்கி கன்ஃபார்ம் ஆன பிறகு நரக நெருப்புக்கு போடுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை நிராகரிக்கிறாங்க. அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை நிராகரிக்கிறதுனா என்னான்னு நம்ம பார்க்க போனால் அந்த இதுலேயே நம்மளும் இருக்கமான்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை நிராகரிக்கணும்னா குரானில் ஒரு வசனத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது உண்மையான நம்பிக்கையாளர்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோன்னு சொல்லிட்டு ஒபே பண்ணிடுவாங்க, பின்பற்றிடுவாங்க. நம்ப மறுப்பவர்கள் தான் அதுக்கு விளக்கம்னு சொல்லிவிட்டு அதில் அப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா வாட்டி நம்ம உதாரணம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இஸ்லாத்தில் உள்ள கட்டளைகள் அப்படின்னு ஒரு கடமையான உள்ளதுன்னு நம்ம தொழுகை, ஹஜ்ஜி, அதாவது ஷஹாதத்து, தொழுகை, ஹஜ்ஜி, நோன்பு அந்த மாதிரி உள்ளதுலேயே அவங்க எப்படி ஒரு அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளுக்கு மாற்றமாக எப்படி செய்கிறாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இதில் நம்ம இருக்கோமா, நம்மளும் அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளில் நம்ம நம்பிக்கை கொண்டு அதை பின்பற்றுறோமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுடைய பாவமான காரியங்களில் பின் விளைவுகளை அவர்கள் உள்ளாவார்கள். மேலும் அவர்கள் பரிகசித்த அதே விஷயம் திரும்பி அவங்களை மீண்டும் மீண்டும் அவதிக்குள்ளாகிறது. இது அப்படியே கண்டினியூவாக வர வசனம். போலி தெய்வ வழிபாடு செய்பவர்கள் கூறுகின்றனர், கடவுள் நாடி இருந்தால் நாங்களோ அல்லது எங்களுடைய பெற்றோர்களோ போலி தெய்வ வழிபாட்டில் வழிபட்டு இருக்க மாட்டோம். அன்றியும் அவர் தடுத்தவற்றை எதையும் நாங்கள் தடுத்திருக்க மாட்டோம். அதாவது இது ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறாங்க. அல்லாஹ் தடுத்திருந்தா நாங்கள் தடுத்து இருக்க மாட்டோம் அப்படின்னு, அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் வழிநடத்தப்பட்டிருப்போம் அப்படின்னு. அல்லாஹ்வோட சிஸ்டமும் கிளியராக அல்லாஹ் குரானில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்க. யாரை வழி நடத்துவேன், யாரை வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2 ரூட்டை காமிச்சிட்டாங்க. இந்த ரூட்லேயும் பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்கள வழி நடத்துவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்கள வழி நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எந்த இதை தேர்ந்தெடுக்கிறோம். அல்லாஹ் வழி நடத்தப்பட்டவர்களில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள செயல் செஞ்சோன்னா நம்ம வழி நடத்தப்படுவோம். அதே இது இந்த லிஸ்ட்டில் உள்ளதை செஞ்சோன்னா நம்ம வழி நடத்தப்பட மாட்டோம். அல்லாஹ் முத்திரை இட்டுறேன், அதுக்கப்புறம் அவங்க தப்பான வழியில் இருந்துக்கிட்டு
சரியான வழியில் இருக்கிற மாதிரி அவங்கள சைத்தான் அவங்க கண்ணுக்கு அழகாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கொடூரமான இதையாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எந்த இதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்த்துக்கணும். நம்மளோட ஒவ்வொரு செயலையும் குரானோட கம்பேர் பண்ணி நம்ம அதை சரி பார்த்துக்கணும். ஏன்னா அல்லாவோட கட்டளைகளை இருக்குது. அந்த கட்டளை குரானை பின்பற்றி பார்க்கணும். அல்லாஹ் உணவு தடையை பற்றி பார்த்தோம். அது குரானில் எந்த வசனத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்து அதை நம்ம கரெக்டான இதை நம்ம பின்பற்றணும். அதேமாரி யாரு கூட சேருன்னு, யாரு கூட நட்பு வச்சுக்கணும், யாரு கூட நட்பு வச்சுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நட்பு இதை வச்சுக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொருத்தையும் நம்மளுக்கு ஒரு கிளியராக விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த இதில் இந்த வசனத்தில் நம்ம சில வசனத்தை கண்டினியூ பண்ணுவோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போலி தெய்வ வழிபாடு செய்பவர்கள் கூறுகின்றனர், கடவுள் நாடு இருந்தால் நாங்களோ அல்லது பெற்றோர்களோ அவருடன் எந்த போலி தெய்வங்களையும் நாம் வழிபட்டு இருக்க மாட்டோம். அன்றி அவர் தடுத்தவற்றுடன் வேற எந்த ஒன்றையும் நாங்கள் தடுத்து இருக்க மாட்டோம். அவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் எதனையே செய்தனர். முழுமையான தூது செய்தியை சேர்ப்பிப்பதை தவிர தூதர்கள் வேற என்றும் செய்ய முடியுமா? நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும், மேலும் போலி தெய்வ வழிபாட்டை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியவராக ஒரு தூதரை ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம் அனுப்பினோம். அதனை தொடர்ந்து சிலர் கடவுளால் வழிநடத்தப்பட்டனர். அதே சமயம் மற்றவர்கள் வழி தவறுபடி செய்யப்பட்டனர். சுற்றி பாருங்கள். மேலும் நம்ப மறுப்பவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளை கவனித்து பாருங்கள். அவர்களை வழிநடத்தப்படுவதற்காக நீர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சிக்கின்றீர் என்பது ஒரு பொருட்டல்ல. அவரால் வழி தவறும்படி செய்யப்பட்டவர்களை கடவுள் வழிநடத்த மாட்டார். எனவே எவரும் அவருக்கு உதவி செய்ய இயலாது. அவர்கள் கடவுள் மீது பவித்திரமாக சத்தியம் செய்கின்றனர். எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த மரணித்தவரை கடவுள் உயிர்த்தெழுப்பப்பட மாட்டார். நிச்சயமாக மீற முடியாத அவர்களுடைய வாக்குறுதி அத்தகையதே ஆகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக கடவுளின் வழிபாடுகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அவர்களை கடவுள் வழிநடத்த மாட்டார். கடவுள் வெளிப்பாடுகளை மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை கடவுள் வழிநடத்த மாட்டார். வலி மிகுந்ததொரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர். அவர்கள் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மட்டுமே கடவுளின் வெளிப்பாடுகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மட்டுமே பொய்யான கோட்பாட்டை புனைகின்றனர். அவர்கள்தான் அசலான பொய்யர்கள். அது ஏனெனில் அவர்கள் மறு உலகை விடவும் மேலாக இந்த வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தனர். இதெல்லாம் ஒரு செக் பாயிண்ட். இது ஏனெனில் அவர்கள் மறு உலகை விடவும் மேலான இந்த வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தனர். மேலும் இத்தகைய நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழி நடத்துவதில்லை அப்படின்னு இன்னும் நிறையா உள்ளது இருக்குது. இப்போ நேரம் நம்மளுக்கு இல்லாதனால நம்ம இதோடு முடிச்சுப்போம். அதனால் நம்ம ஒரு பரிசீலித்து பார்த்துக்கின்னு அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படின்னு நம்ம பரிசீலித்து எதுலையாவது நம்ம வீக்காக இருந்தோன்னா அதை நம்ம சீர்திருந்தி சரி செய்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிட்டோம். தொழுகையை நிலைநாட்டுவோம்.